முது படமே ரிலீஸ் ஆச்சா தலைவா? என்ன ஒரு அதிர்ச்சி! என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணாரு, இந்த மாதிரி ஜனநாயக படம் ரீக் ஆயிருக்கு, ஒரு 5 மினிட்ஸ் தான் ரீக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஷேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொன்னேன். அப்புறம் ஒரு 12 மணி போல் ஃபுல் படமும் ஹெச்டியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னார். சத்தியமாக மனசே கேட்க தூங்கவே நைட்டு ஃபுல்லாக. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவங்க ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் அது எப்படி தியேட்டரில் எல்லாரும் பார்ப்பாங்க? நான் நேற்று பார்க்கும்போது ஒரு 2-3 சீன்ஸ் தான் பார்த்தேன். ஹோல் மூவியை விட்டுட்டு இருக்கானே, எனக்கு ஒன்றுமே புரியல. கதி கலங்குது. கேவலமான ஒரு விஷயம் ப்ரோ. 600 கோடி போட்டு எடுத்திருக்காங்க படம். அந்த மாதிரி ஒரு படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணா எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கும். இன்னைக்கு கூட TN26 ஒரு படம் அவர் பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, இது வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க? ஒரு மனுஷன் சுத்தி அடிக்கலாம், ஆனால் இவ்வளோ ஏன் அடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பட்டமா தெரியுது ப்ரோ யார் பண்றாங்கன்னு. அப்ப ஜனநாயகம் ரிலீஸ் பண்றாங்கன்னா விஜய்க்கு வாண்டடா வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணும், அவரை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க ப்ரோ. விஷால் அண்ணா அப்ப குரல் கொடுத்தாரு, இது போல திருட்டு விசிறி வருதுன்னு. ஒரு படம் ரிலீஸ் ஆகாம இப்ப திருட்டு விசிறி பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம். தலைவா படத்திலே இதை பார்த்துட்டோம். ஏன்னா தலைவா படமும் இதே மாதிரி பிரச்சனை தான். அதுவும் கேரளா ரிலீஸ் ஆகி 10 நாள் கழிச்சு தான் இங்கே ரிலீஸ் ஆனிச்சு. அதையே நாங்கள் பார்த்தாவே தான் எங்கள் ஜனநாயக படம் பற்றி வருத்தம் இருந்தாலும் நாங்கள் அதை பெருசாக காமிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இது பழகி போச்சு. ஒரு படம் சென்சார் போர்ட்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வெளியில் வராத ஒரு படத்தை வந்து இப்படி ஹெச்டியில் வெளில விடுறதுன்றது ரொம்ப தப்பு ப்ரோ. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. நீங்க வந்து போகும்போது 1 ரூபாய் கொண்டு போறது கிடையாது. எத்தனை சுரண்டல் நடத்தினாலும், எத்தனை கோடி நீ அடிச்சாலும், சாகும் போது உன் நெத்தியில 1 ரூபாய் நீ கொண்டு போக மாட்டேன். படம் ரிலீஸ் ஆகட்டும், எங்க வேணா ரிலீஸ் ஆகட்டும், எத்தனை மில்லியன் பேர் வேணா பார்க்கணும். தியேட்டர் ரிலீஸ் ஆகும் போது தான் எல்லா விஜய் ரசிகருக்கும் எல்லா நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கும் தீபாவளி அன்னைக்கு தான். ஜனநாயக படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணாலும் பார்க்க தான் போகிறோம் நாங்கள். ஓகே, நாங்கள் இப்போ ஹெச்டி யாரும் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. நாங்கள் தியேட்டரை தான் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா ஓட்டு இந்த வாட்டி பார்த்து போடுங்க. யாருக்கு போடணும் நீங்க தீர்மானம் பண்ணி போடுங்க. ஏன்னா உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டு உங்க கையில். அதை பார்த்து தயவு செஞ்சு போடுங்கடா பாவீங்களா. இந்த எலெக்ஷன்ல நல்ல ஒரு தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை சொல்லுங்க. என்னோட ஓட்டு விஜய் சாருக்கு தான். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஒரு என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும், அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவங்க ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்ல. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் அது எப்படி தியேட்டரில் எல்லாரும் பார்ப்பாங்க? ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஹோல் மூவியை விட்டாங்கன்னு சொல்றாங்க ஹெச்டியில். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நான் நேற்று பார்க்கும்போது ஒரு 2-3 சீன்ஸ் தான் பார்த்தேன். அதுலேருந்து ஒரு சீன் எடுத்துக்கணும், அந்த ஒரு விரல் புரிச்சு அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அவருடைய அரசியலுக்கு வரவேற்பு தக்க ஒரு விஷயம். ஹோல் மூவியை விட்டுட்டு இருக்கானே, எனக்கு ஒன்றுமே புரியல. கதி கலங்குது. ஏன்னா அந்த படத்துக்கு ஜனவரிலேருந்தே நான் வெயிட் பண்ணிட்டு வரேன். நான் வந்து எஸ்டிஆர் ரசிகர் தான், அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுறேன், டிவி கேட்குதா. பட் இருந்தாலும் ஒரு படத்தை இந்த மாதிரி ஹெச்டியில் வந்து விட்டுருக்காங்கன்னா, என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேவலமான ஒரு விஷயம் ப்ரோ. ஏன்னா மனுஷன் ஒரு 600 கோடி போட்டு எடுத்திருக்காங்க படம். அந்த மாதிரி ஒரு படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணா எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கும். ப்ரொடியூசர்னா அவர் மட்டும் இல்லை ப்ரோ, விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆல் ஓவர் வேர்ல்டு தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாரையும் இது பாதிக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் தியேட்டர்ஸ் வருவாங்களா முதல்ல. ஸோ இன்னைக்கு கூட TN26 ஒரு படம் அவர் பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, இது வந்து எதுக்காக இப்படி பண்றாங்க? ஒரு மனுஷன் சுத்தி அடிக்கலாம், ஆனால் இவ்வளோ ஏன் அடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து கட்சிக்கார செஞ்ச சதியா இல்லாட்டி மற்றவங்க வந்து புகழ் வாங்கிக்கிறதுக்காக பண்ண சதியான்ட்டு ஒன்றும் புரியல ப்ரோ. ஸோ அந்த மனுஷனை எவ்வளோ தான் அடிப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எவ்வளோ அடித்தாலும் அவர் தாங்கிப்பார். 2026 கண்டிப்பாக வருவார். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்ட்டு. அவங்க ஒன்று சொல்கிறோம் ப்ரோ, படம் ரிலீஸ் ஆகட்டும், எங்கே வேணா ரிலீஸ் ஆகட்டும், எத்தனை மில்லியன் பேர் வேணா பார்க்கணும். தியேட்டர் ரிலீஸ் ஆகும் போது தான் எல்லா விஜய் ரசிகருக்கும் எல்லா நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கும் தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிட்டோம். அது அவங்களோட இஷ்டம். நாங்கள் தியேட்டருக்கு வந்தால் பார்ப்போம், அண்ணனை தியேட்டரில் பார்க்காம நாங்கள் விட மாட்டோம். அவ்வளோதான். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் ஆகுது, ஃபுல் மூவியே ரிலீஸ் ஆகுது. இப்படிலாம் ஆயிருச்சு, லீக் ஆச்சு. லீக் ஆயிதான் சார் கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு இருக்காங்க. ஃபுல் கிளிப்பிங்ஸ் படம் எடுக்கிறது பப்ளிக் பார்க்குறது தானே. அதுக்காக அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்கல்ல, அதை எப்படி நெட்ல விடலாம்? அதை எப்படி நெட்ல விடலாம்னு ஒரு கருத்து இருக்குல்ல. நீங்க படத்தை பாக்குறீங்க, படத்துக்கு சப்போர்ட் பண்றீங்களா, உங்களோட கருத்து என்ன? இல்லை இது இப்போ என்னன்ட்டு இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சமாச்சாரம்.
இப்ப தெரிஞ்சு பண்றாங்கன்றீங்க. இல்லை, இந்த இந்த உலகத்தில் காசு கொடுத்தா என்னன்னா நடக்குது? ஒன்லி மணினா. ஒரு 1000 சேனல்ஸ் இருக்கும், ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், ஃப்ராட் சேனல்ஸ் இருக்கும், சீக்ரெட் சேனல்ஸ் இருக்கும். அவருக்கு நீங்கள் கொடுத்த பணம் கொடுத்தா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். அது நான் அவங்கள யாரும் நான் தமிழ் அது என்ன தமிழ் வாரியர்ஸ் என்ன அது தமிழ் ராக்கர்ஸ் அவங்க எப்படி பண்ணாங்க எல்லா படம் ஒன் டே அது முன்னாடி. தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றது அது ஒரு வகை. அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தமிழ் ராக்கர்ஸ் யாரும் நிறுத்தலையே. இல்ல சார், இப்போ அது வந்து தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பண்றாங்க. இது வந்து எடிட் கட்ஸ் சென்சார் போர்டுக்கு வர பிரச்சனை இல்ல. அந்த வர படத்தை ஏன் இவங்க வந்து பர்சனலா ரிலீஸ் பண்ணல? இல்லை சார், அதுக்கு நீங்கள் யூடியூப்ல எதான ஒரு சென்சார் போர்டு இருக்கணும். யூடியூப்ல சென்சார் போர்டு இல்லை. நீங்கள் எதானா நீங்கள் பார்த்தா திட்டுறவங்க பார்த்தாக்கு கூதி அப்படி எல்லாத்தையும் அதெல்லாம் வந்துட்டே இருக்கு யூடியூப்ல. ஒரு சென்சார் போர்டு இருக்கணும். இல்லைன்ட்டு நீங்கள் என்னன்னா பேசணும். ஸோ அதனால ஃபேக் யூடியூப், சீக்ரெட் டீம்ஸ், அவங்க ஓன் டீம்ஸ் இருக்கும், அவங்க கூட ரிலீஸ் பண்ணலாம். அது பப்ளிக் நானும் நீங்கள் தடுக்க முடியும். பப்ளிக் என்ன பண்ணணும் ஆக்சுவலா? ஏன்னா பப்ளிக் நம்பி தான் படம் எடுக்கிறாங்க. இல்லை, பப்ளிக் ஒன்றும் பண்ண 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து படம் பார்க்கணும். அப்போ அந்த நெட்ல வர கிளிப்பிங்கே பார்க்க கூடாதுன்றீங்க? அவங்க இஷ்டங்க. விஜய் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, நானும் நீங்கள் பார்க்காம விஜய் ஃபேன்ஸ் பார்க்க. ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ, ரொம்ப வருத்தமா இருக்கு. பொங்கல் அன்னைக்கு இந்த படம் வர வேண்டியது. இப்போ வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு வர வேண்டிய படம் பராசக்தியை விட்டாங்க, ரெட் ஜெயின், புரியுதுங்களா? அதுக்கும் பொறுத்துக்கிட்டோம். சென்சார் போர்டுக்கு மேல்முறையீடு பண்ணானுங்க, அதுக்கும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியும் இழுத்து இப்போ வரைக்கும் படம் வரல. ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. இப்போ எல்ஐகே யார் ரிலீஸ் ப்ரோ? ரெட் ஜெயின் ரிலீஸ் ப்ரோ. அவங்க மட்டுமே சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க ப்ரோ. ரொம்ப தப்பா இருக்காங்க ப்ரோ, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க ப்ரோ. இப்போ விஜய் சார் என்ன பண்ணாரு? விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? நாங்கன்னா அவ்வளோ இதுவா சொல்லுங்க. அதுதான் ப்ரோ. அப்ப சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப அந்த கேள்வி வருதுல. நீங்க சென்சார் போர்டுன்றவங்க உங்ககிட்ட வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, ஒரு படம் இருக்குன்னா எப்படி உங்களை மீறி படம் கைவிட்டு போச்சு? யார் அப்படி பண்ணா? அப்ப சட்ட ஒழுங்கு என்னவா இருக்கு? அப்போ இங்க ஒரு ஃப்ரீடமே இல்லையே. அப்போ யார் படம் வேணா? அப்போ எல்ஐகே படம் தான் எடுத்திருந்தது. இப்போ ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த படத்தை பிரைவசி விட்டுருக்கலாம்ல. ஸோ என்னவா இருக்கு? அப்பட்டமா தெரியுது ப்ரோ யார் பண்றாங்கன்னு. அப்ப ஜனநாயகம் ரிலீஸ் பண்றாங்கன்னா விஜய்க்கு வாண்டடா வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணும், அவரை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க ப்ரோ. ரொம்ப தப்பா இருக்கு. மக்களுக்கே தெரியுது கிளியரா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. ஸோ ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்களாம் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஜனநாயகனை. எப்படி ப்ரோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படி? ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஏன்னா இன்னும் இப்போ கண்டினியூஸா ஹாலிடேஸ் வருது. குழந்தைங்கலாம் விஜய் சார் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்கலாம் வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்படி ப்ரைவசி விட்டாங்கன்னா சஸ்பென்ஸ் எல்லாமே போயிடுமே ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கே போயிடுமே ப்ரோ. ஆனாலும் விட்டா நான் வந்து தேட்டரில் தளபதிக்காக நான் வந்து பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. நீங்கள் வந்து போகும்போது 1 ரூபாய் கொண்டு போகிறது கிடையாது. எத்தனை சுரண்டல் நடத்தினாலும், எத்தனை கோடி நீ அடித்தாலும், சாகும் போது உன் நெத்தியில 1 ரூபாய் நீ கொண்டு போக மாட்டேன். அதை நல்லா நினச்சி வச்சுக்கோ. நீ செத்ததுக்கு அப்புறம் உன் பின்னாடி கூட்டம் வரணும், புரியுதா? விஜயகாந்த் சார் தான் நம்ம இழந்துட்டோம். அடுத்த வரப்போற தளபதியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர் ஒருத்தர் தான் நல்லது பண்ணணும்னு வராரு. அவர் நினைச்சிருந்தா அவர் பாட்டுக்கு படத்தை செல்ஃபிஷா ரிலீஸ் பண்ணிட்டு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் செட்டில் இருந்திருக்கலாம். எதுக்காக? நமக்காக நல்லது பண்ணணும்னு வராரு. இந்த மாதிரி தலைவனை இழந்துடாதீங்க தயவு செஞ்சு. இந்த எலெக்ஷன்ல நல்ல ஒரு தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை சொல்லுங்க. என்னோட ஓட்டு விஜய் சாருக்கு தான். ஜனநாயகம் ஜனம் என்றால் என்ன? மக்கள். அந்த மக்கள் நாயத்தை சொல்லுவாங்க. 2026 நாயத்தை சொல்ல போறதுதான் ஜனநாயகம். அதுல இருந்து ஒரு சின்ன கசிவு இருந்துச்சு, ஒரு நிமிஷம். அதை பத்தி யாரும் சம்பிச்சு போகாதீங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் தூங்கி சோம்பேறி ஆகாதீங்க. எலெக்ஷன் டைம் அப்போ வந்து உங்க ஓட்டை போடு, அதுவும் கரெக்டா யாருக்கு போடணும்னு அவர் சொல்றாப்புல. அதுதான் ஒத்த விரலை காட்டுறாரு. நான் ஒத்த விரல் காட்டுனா ரெடி ஆகும் கூத்துதான் அப்படின்னு ஒத்த விரலை காட்டுறாரு. அந்த சீனு வந்துச்சுன்னு யாரும் பயப்படாதீங்க. அந்த சீனு வந்ததுனால சம்பிச்சு போகாதீங்க. அந்த சீன் வந்தது நம்மளுக்கு சந்தோஷம். முது படமே ரிலீஸ் ஆச்சா? தலைவா, என்ன ஒரு அதிர்ச்சி! என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இது போல ஒரு புது பயத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சோத்துல பூசணியா மச்சு வச்ச போல பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா? ஏன்னா விஷால் அண்ணா அப்ப குரல் கொடுத்தாரு,
இது போல திருட்டு விசிறி வருதுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகாமே இப்ப திருட்டு விசிறி பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம். இதை யாரும் போய் கேட்க மாட்டாங்களா, தட்டி கேட்க மாட்டாங்களா? எந்த ஆப்ல தலைவா முதல்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க? முதல்ல அந்த ஆப்பை ஸ்ட்ரைக் பண்ணுங்க, பேன் பண்ணுங்க அந்த ஆப்பை. ஏன் இதெல்லாம் பண்றாங்க? ஒரு படம் தியேட்டர்ல வரணும். அவங்க எவ்வளவு கோடியா சம்பாரிச்சு கோடியா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த படம் எல்லாம் தியேட்டர்ல வந்து நம்மளாம் தியேட்டர்ல ஒவ்வொரு படம் வரணும்னா ஏங்கிட்டு இருக்காங்க. இது போல போன்ல பார்த்தா நல்லா இருக்குமா? ஏன்னா அதை வச்சுதான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. போன்ல இப்போ ஒரு காலம் போகுதுன்னு தியேட்டருக்கு வராம வீட்லயே போன்ல பார்த்தா நல்லா இருக்குமா? இப்போ இருக்கிற படம்லாம் தியேட்டர்ல பாடுனதுல இப்போ தேவையில்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு படம் நஷ்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவருக்கு இதான் கடைசி படம். இந்த கடைசி படத்தை நாங்க தியேட்டர்ல பாடலாம் பார்த்தா போன்ல ரிலீஸ் பண்றீங்களா? இது நியாயமா? இது அடுக்குமா? இதை நான் யாரை போய் கேட்பேன்? ஒன்றும் தெரியல. ரொம்ப கஷ்டமா இது தெளிவா, ரொம்ப கஷ்டமா இது. அரசியலுக்கு வந்தது நல்லதுதான் தெளிவா. ஏன்னா கேப்டன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இருக்கும் போது இவர் வந்திருந்தாருன்னா நானே கண்டனம் தெரிவிச்சிருப்பேன். ஏன்னா கேப்டன் ஒரு நல்ல மனிதன். இப்ப அந்த நல்ல மனிதன் போயிட்டு அடுத்ததா விஜய். ஏன்னா அவர் விஜயகாந்த், அதுல இருந்து பாதிதான் விஜய் வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு அடுத்தது வந்ததுனால ஏன்னா எப்பயுமே தெரியல. நான் 31 வருஷமா எப்ப பார்த்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே தூங்கி ஏஞ்சா கூட இது இவங்க 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அது ஒரு கஷ்டமா. இது யாராவது ஒரு தனிச்சு ஒரு புதி யாரும் என்ன ஜெயிக்கிட்டோம், சீமானனை ஜெயிக்கிட்டோம், விஜயனை. ஆனா சுயேட்சா யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் தெரியும். அதுதான் இப்ப வேணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேர் ஜெயிச்சா நியாயமா? அடுக்குமா? நீங்க சொல்லுங்க. அதனால கரெக்டா ஓட்டு இந்த வாட்டி பார்த்து போடுங்க. யாருக்கு போடணும் நீங்க தீர்மானம் பண்ணி போடுங்க. ஏன்னா உங்கள் உரிமை, உங்கள் ஓட்டு உங்க கையில். அதை பார்த்து தயவு செஞ்சு போடுங்கடா பாவீங்களா. சுகமான ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தளபதி ஃபேனா அதை நைட்டு தான் நாங்கள் பார்த்தோம். எப்போ ஒரு 10 மணி போல தான் அந்த மெசேஜ் பார்த்து ஃப்ரெண்டு தான் ஷேர் பண்ணார். இந்த மாதிரி ஜனநாயக படம் ரீக் ஆயிருக்கு, ஒரு 5 மினிட்ஸ் தான் ரீக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன ப்ரோ பேட் பண்ண அந்த மாதிரி பண்ண வேணாம், ஷேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொன்னேன். அப்புறம் ஒரு 12 மணி போல் ஃபுல் படமும் அச்சடியா வந்துச்சு அப்படின்னு சொன்னார். சத்தியமாக மனசே கேட்க தூங்கவே நைட்டு ஃபுல்லாக இந்த படத்துக்கே வரணுமா அப்படின்னு தான் யோசித்தேன். சரி பரவாயில்ல கிளம்பி போவோம் காலையில் சொல்லிட்டு வந்தேன். பட் ஃபஸ்ட்டு சொல்ல போனால் அந்த படம் ஜனநாயகம் வந்து விஜய் அப்படி சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது. அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அது பின்னாடி ஒரு 1000 பேர் 500 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு சொல்லப்போனால் ஒரு 1000 பேரோட உழைப்பு அந்த படத்து மேலே இருக்குது. அதை ஈஸியாக எடுத்து போட்டாங்க. அது எப்படி அந்த போடுறது மனசு வந்துச்சுன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் நம்ம இன்னும் கன்வே பண்ணி பார்த்தா அந்த மனசு இப்போ படம் வந்துச்சு. இப்போ ஜனநாயக படத்தை ரீட் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாதி பேர் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த படத்தை யார் பார்க்க வர மாட்டாங்க நினைக்கிறாங்களா என்ன புரியல. யார் பார்த்தாலும் சரி, எந்த படம் அச்சடியாக வந்தாலும் சரி, படத்தை ஜனநாயக படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணாலும் பார்க்க தான் போகிறோம். நாங்கள் ஓகே, நாங்கள் இப்போ அச்சடி யாரும் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிற கிடையாது. நாங்கள் தேட்டரை தான் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் தேட்டர் தான் பார்ப்போம். நீ ஹெச்டி பிரிண்டை ரிலீஸ் பண்ணிக்க சொல்லுங்க. நாங்கள் யாரும் அதுக்காக பயப்பட மாட்டோம். அவர் சத்தியமாக தளபதியாக இதை பற்றி யோசிக்க மாட்டார். அவர் கிளம்பிட்டாரு, காரைக்குடி கிளம்பிட்டாரு, அடுத்த மீட்டிங் கிளம்பிட்டாரு. ஸோ எங்களுக்கு இதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா தலைவா படத்திலே இதை பார்த்துட்டோம். ஏன்னா தலைவா படமும் இதே மாதிரி பிரச்சனை தான். அதுவும் கேரளா ரிலீஸ் ஆகி 10 நாள் கழிச்சு தான் இங்கே ரிலீஸ் ஆனிச்சு. அதே நாங்கள் பார்த்தாக தான் எங்கள் ஜனநாயக படம் பற்றி வருத்தம் இருந்தாலும் நாங்கள் அதை பெருசாக காமிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இது பழகி போச்சு. நாங்கள் இதை பற்றி கவலைப்பட போகிறதுக்கு நாங்கள் அடுத்த வேலை என்ன எங்களுக்கு வந்து எய்ம் ஃபுல்லாக வந்து அவரை சிஎம் ஆக்கணும் மட்டும்தான் எங்கள் எய்மு. அதை பற்றி தான் ஓடிட்டு இருக்கோம். அவர் ஆயிடுவார். என்ன முதலமைச்சர் தளபதி விஜய்னு டைட்டிலுக்காக ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முதலமைச்சர் டைட்டிலுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணாலும் சரி, கேவிஎம் ப்ரொடக்ஷன் நாங்களே சொல்கிறோம். நீங்கள் எதுக்காக யோசிச்சுட்டு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். 500 கோடி 1000 கோடி அவங்க பிளாக் போஸ்டர் நாங்கள் ஆக்கி காமிக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் வச்சு இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி நாங்கள் காமிக்கிறோம். ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம். தயவு செஞ்சு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுதான் இப்போ இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ்னா அந்த ஜனநாயகம் பாசிட்டிவ்னா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் அதுதான் வேண்டிக்கிறோம். தயவு செஞ்சு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் படத்தை. அந்த படம் வரலன்னு ரொம்ப எவ்வளோ போராடினாருன்னு விஜய் சாருக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கு தான் ப்ரோ தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேணுட்டு இது ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியர் ப்ரோ. ஒரு படம் சென்சார் போர்ட்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வெளியில் வராத ஒரு படத்தை வந்து இப்படி ஹெச்டியில் வெளில விடுறதுன்றது ரொம்ப தப்பு ப்ரோ. இது யார் என்ன பண்ணியிருப்பான்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் இது அக்செப்ட் பண்ண முடியாது ப்ரோ. ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தாலும் விஜய் ஃபேன்ஸு எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் தான் பார்ப்பாங்க. யாரும் ஆன்லைனில் பார்க்க மாட்டாங்க. சில பேர் வேணால் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படம் திருப்பி தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் படம் கன்ஃபார்மாக 1000 crores கூட அடிக்கும் ப்ரோ.